எந்த அரசியல்வாதியும் செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா அவங்களால எவ்வளவு வேணா செய்ய முடியும். ஆனா அவங்க செய்ய நினைக்கிறது இல்லை. ஒண்ணு, பப்ளிக்கு அந்த பொசிஷன் வர வரைக்கும் தான் அவங்க நினைக்கிறாங்கல்ல, பொசிஷன் வந்த பிறகு பப்ளிக்கை மறந்துடுறாங்க. ரெண்டாவது வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ், அதுவும் நல்லா படிச்சவங்க யாருமே பெருசா ஓட்டு போடுறது கிடையாது. ஓட்டுன்றது காசு பணம் ஆயிப்போச்சு. எப்போ படித்தவங்கலாம் வந்து நல்லபடியாக போய் நேராக ரைட் ராயில் அது நம்மளோட உரிமைன்னு சொல்லி போட்டு போடுறாங்களோ அப்போ தான் ரைட்டான செலெக்ஷன் இருக்கும். யார் காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுனால வந்து ஒரு பெரிய அது ரைட்டான ப்ராசஸே கிடையாது. அதனால் வந்து படித்தவங்க கண்டிப்பாக நிறைய எல்லாருமே அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஓட்டை அவங்க போடணும். அது வந்து கம்பல்சரியாக வந்து நம்மளுடைய உரிமைன்னு நினச்சி அவங்க போடணும். இந்த கொஞ்சம் கொஞ்சம் லோ லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க 3000 கொடுத்தா ஓட்டு போகிறாங்க, 5000 கொடுத்தா ஓட்டு, அப்புறம் வியாபார பொருள் அது. நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம எப்பயுமே விட்டு தரக்கூடாது. ரைட்டான பர்சன் யாரோ அந்த ரைட்டான பர்சனுக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.